ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, மீராபாய் எழுதின ஸ்டேஞ்ச் இஸ் த பாத் வென் யூ ஆஃபர் லவ் அப்படிங்கிற ஒரு போயம் தான். மீராபாய்ங்கிறவங்க பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட ஒரு டிவர்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் தேர்ஃபோர் த்ரூ விச் அதன் மூலயமா இந்த போயம் வந்து ஷீ குட் ரைட், ஐ ஹோப். ஓகேங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஷால் வி மூவ் இன்டு த போயம். It has a 3 stanza. First stanza is I going to read out. Just listen carefully. First one is, do not mention the name of love, oh my simple-minded companion. Strange is the path when you offer your love. Your body is crushed at the first step. She wrote like this. So first stanza வந்து explain. What is explain பார்த்தீங்கன்னா, my dear companion, my friend, my தோழி. ஜஸ்ட் மினிட். வாட் இஸ் லவ் அப்படின்னு கேட்டால், லவ்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹார்டான விஷயம், ஒரு ட்ரிக்கியான விஷயம், டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி மீராபாய் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மை ஃப்ரெண்ட், லவ்ங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையான விஷயம், டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம், காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படிங்கிறாங்க லவ்வை. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. லவ்ங்கிற விஷயத்த செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மீராபாய் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க இந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு ஆஃபர் லவ், பி ப்ரிப்பேர்டு டு கட் ஆஃப் யுவர் ஹெட் அண்ட் சிட் ஆன் இட் அப்படிங்காங்க. அப்படியே நீங்கள் லவ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ட்ரூ லவ்வாக பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய தலையே எடுக்கணும்னாலும் தலையை எடுத்து தான் ஆகணும் ட்ரூ லவ்க்காக அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் செல்ஃப் சாக்ரிஃபைஸ், உங்களுடைய ஈகோ, உங்கள் தலை, உங்கள் ஹோல் பாடி எல்லாத்தையும் என்ன பண்ணணும், தியாகம் பண்ணணும்னாலும் உண்மையான லவ்வுக்கு தியாகம் பண்ணி தான் ஆகணும். அதனாட்டி தான் நான் சொல்கிறேன். தேர்ஃபோர் ஐ சே இட் இஸ் டிஃபிகல்ட் அப்படிங்கிறாங்க. இந்த லவ் இஸ் வெரி டிஃபிகல்ட், காம்ப்ளிகேட்டட் ஒன் அப்படிங்கிற மாதிரி, இட்ஸ் எ ட்ரிக்கி ஒன் அப்படிங்கிற மாதிரி ஷீ சேட். ஓகேங்களா? அவங்க மீராபாய் சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ செகண்ட் ஒன் இஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வராங்க. ஷீ பிரிங்ஸ் சம் அனிமல்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டு அஸ், நமக்காக எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நிறைய அனிமல்ஸை கொண்டு வராங்க. என்னென்ன அனிமல்ஸ்னால், மோத்து, அது ஒரு பூச்சி, இந்த விளக்கை சுற்றி வர ஒரு பூச்சி. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா டீர், மானை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பறவை, பேட்ரிச் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் சைஸ் பறவை, அதை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, அந்த ஃபிஷ்ஷை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் கடைசியாக பார்க்கும்போது என்ன, ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எக்ஸாம்பிளாக கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, பூச்சியை பற்றி சொல்கிறாங்க. பூச்சியும் விளக்கையும் வச்சு சொல்கிறாங்க. எப்படின்னா, எதுக்காக சொல்கிறாங்கன்னா, வி கிவ் அவர் செல்ஃப் டு வாட் வி லவ் ஈவன் இஃப் இட் இஸ் ஹர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும்னா, ட்ரூ லவ்க்காக நம்ம அர்ப்பணிக்கணும். அது என்ன தான் நம்மளை அந்த லவ், ட்ரூ லவ், ஒரு உண்மையான லவ்னா, அந்த லவ் ஒருத்தவங்க மேலே நம்ம அன்பு வைக்கிறோன்னா உண்மையான லவ். அந்த லவ் பார்த்தோன்னா என்ன தான் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பெயினை உண்டாக்குனாலும், ஒரு ஹர்ட்டை உண்டாக்குனாலும், ஒரு காயத்தை உண்டாக்குனாலும், நம்ம அந்த லவ்வுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்மளை அர்ப்பணிச்சுக்கணும், சரண்டர் ஆகணும். வி கிவ் அவர் செல்ஃப், நம்ம என்ன பண்ணணும், நம்மளை அதுக்கு அந்த ட்ரூ லவ்க்காக ஒப்படைச்சிக்கணும் அப்படிங்கிற சொல்ல வரதான் இந்த பூச்சியும் அந்த விளக்கையும் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த விளக்கு அப்படிங்கிற விஷயம் பார்த்தாலே நம்ம தெரியும். வீட்டில் நம்ம கரண்ட் போயிடுச்சுன்னா விளக்கு ஏற்றுவோம். அந்த விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கை சுற்றி தான் பூச்சிகள் நிறையா வரும். ஆனால் அந்த விளக்கு எதுக்காக, அந்த விளக்கு மேலே, அந்த விளக்கு ரொம்ப அந்த பூச்சிகளுக்கு பிடிக்கும். ஓகேங்களா? ஆனால் அந்த விளக்கு பார்த்திங்கன்னா நெருப்பு, ஃபயர் இருக்கும். ஓகேங்களா? இருந்தாலும் அந்த பூச்சி என்ன பண்ணும், என்ன தான் அதோட பாடி ஹர்ட், அந்த விளக்கு நெருப்பில் பட்டு ஹர்ட் ஆனாலும் அந்த பூச்சி திருப்பி என்ன பண்ணும், அந்த விளக்கு மேலே தான் வந்து உட்காந்துருக்கும். ஸோ என்னன்னா, அந்த விளக்கு மேலே கொண்ட இது அன்பு, லவ் யாருக்குன்னா அந்த பூச்சிக்கு. அதுபோல் தான் நம்ம ட்ரூ லவ்வாக பண்ணும்போது, நம்ம வாழ்க்கையில் நம்ம ட்ரூ லவ்வாக பண்ணும்போது அது வந்து ஒரு பெயின் தரக்கூடிய விஷயமா இருக்கலாம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், முழுசாக அந்த ட்ரூ லவ்க்காக நம்மளை டெடிகேட் பண்ணிக்கணும், அர்ப்பணிச்சிக்கணும் அந்த லவ்வுக்காக அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீர், மானை பற்றி சொல்கிறாங்க. இந்த மான் அப்படிங்கிற விஷயம், மான் வேட்டைக்காரனை பற்றி கொண்டு வராங்க. பி லைக் எ டீர் விச் ஆன் ஹியரிங் த ஹார்ன் ஆஃபர் இட் டு த ஹண்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டான்ஸாவில் மானை போல் இருக்கணும். ட்ரூ லவ், ஒரு லவ் பண்ணுறோன்னா, ட்ரூ ஒருத்தர் மேலே அன்பு வைக்கிறோன்னா மானை போல் இருக்கணும். ஏன்னா மான், வேட்டைக்காரன், இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது வேட்டைக்காரன் என்ன பண்ணுவோன்னா, அந்த மானை உள்ளே நுழைஞ்சிருக்கும் இல்லையா, காட்டுக்குள்ளே. ஸோ அதை வெளில கொண்டு வரணும், அதை கூட்டு போகணுன்னு பார்க்கும்போது, வேட்டையாடணும்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மியூசிக் எழுப்புவாராம். ஹீ மேக்ஸ் சம் நாய்ஸ். ஓகேங்களா? விச் வில் அட்ராக்ட் த டீர். என்ன பண்ணுவோம், அந்த அட்ராக்ட் பண்ணி அதை brought out from the inside of the jungles. அந்த ஜங்கிள்ஸ் வந்து வெளில வருமா. ஸோ வந்தோடனே ஹண்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவார்னா, அது பிடிச்சிட்டு போயிடுவாராம், வேட்டையாடிடுவாராம் அந்த மானை. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்கன்னா, வி ட்ரஸ்ட் வாட் வி லவ் ஈவன் இப் இட் இஸ் டேஞ்சரஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வராங்க. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம என்ன தான் ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் இருந்தாலும் உண்மையான லவ் பண்ணும்போது, ஒருத்தவங்க மேலே உண்மையாக லவ் பண்ணும்போது
அதுக்கு பின்னாடி நிறையா ஆபத்தான காரணிகள் இருந்தாலும், நிறைய ஆபத்துகள் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது பெருசு பொருட்படுத்தக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, பொருட்படுத்தாமல் நம்ம முழுசாக நம்மளை சரண்டர் பண்ணிடணும் அந்த உண்மையான லவ்வுக்காக. அப்படி நம்ம முழுசாக நம்ம நம்பிக்கை வைக்கணும் அந்த லவ்வுக்காக, நம்மளை முழுசாக சரண்டர் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி அந்த மான் அந்த வேட்டைக்காரனை நம்பி அந்த சவுண்டை நம்பி வெளில வருது, ஏன் வெளில வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட உயிரே அர்ப்பணிக்குமா. எதுக்காக? அந்த இசை மேலே கொண்ட அன்புனால் அந்த இசை ரொம்ப பிடிச்சி போய், அந்த வேட்டைக்காரன் எழுப்பக்கூடிய அந்த இசையை ரொம்ப பிடிச்சி போய் அந்த மான் என்ன பண்ணும், வேட்டைக்காரன் முன்னாடி என்ன பண்ணுமா, என்னை பிடிச்சிட்டு போ அப்படிங்கிற மாதிரி நிற்குமா. வேட்டைக்காரன் ஈஸியாகிடுமா, அந்த மியூசிக் கேட்டு இந்த மான் வந்தோடனே அந்த வேட்டைக்காரன் ஈஸியாகிடுமா, அதை பிடிச்சிட்டு போய் சாவடிச்சிருவானா. ஸோ அந்த எதுக்கு சொல்ல வரேன், அந்த மான் பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் பின்னாடி ஒரு டேஞ்சரஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் முழுசாக நம்பி போய் என்ன பண்ணுது, வேட்டைக்காரர்கிட்ட தன் உயிரே அர்ப்பணிக்குது. அதுபோல் தான் நம்மளும் உண்மையான லவ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, உண்மையான லவ் ஒருத்தவங்க மேலே வைக்கும் போது பின்னாடி என்ன டேஞ்சரஸ் இருக்குது அப்படிலாம் பார்க்காம நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளும் போய் நம்மளே வி ட்ரஸ்ட், நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா, வி ட்ரஸ்ட் வாட் வி லவ். ஸோ அது என்ன தான் டேஞ்சரஸாக இருந்தாலும், பின்னாடி ஒரு கஷ்டமான விஷயங்கள் நிறைய இருந்தாலும், நம்ம அந்த மான் எப்படி தன்னோட உயிரே அர்ப்பணிக்குதோ அந்த இசை மேலே கொண்ட காதனால் நம்மளும் என்ன பண்ணணும், அந்த உண்மையான லவ் மேலே நம்பிக்கை வைக்கணும். அது டேஞ்சரஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த உண்மையான காதல் மேலே நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கணும். ஸோ அதனாட்டி தான் சொல்கிறேன், இந்த லவ்ங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அவ்வளோ டேஞ்சரஸ் இருக்குது பின்னாடி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அந்த நம்பிக்கை, ஒருத்தவங்க லவ் பண்ணுறோன்னா அவங்க மேலே முழுசாக நம்ம நம்பிக்கை வைக்கணும், நம்மளை சரண்டர் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேட்ரிஜ், பி லைக் த பேட்ரிஜ், ஒரு ஸ்மால் சைஸ் பேடு, அந்த பேடை மாதிரி வாழுங்க. லவ்வில் அந்த பேடு போல் இருக்கணும். உண்மையான லவ்னா என்ன பேடு போல் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, விச் சோலஸ் பர்னிங் கோல்ஸ் இன் லவ் ஆஃப் த மூன் அப்படிங்கிற ஒரு பேடையும் ஒரு பறவை, அந்த பறவை என்ன பண்ணும், மூனை லவ் பண்ணுற மாதிரி வானத்தில் பறக்கும் போது அந்த மூனை என்ன பண்ணிவிடுதான், லவ் பண்ணிவிடுதான். அழகாக ரசிச்சுட்டு, ஓ இவ்வளோ அழகாக அப்படி சொல்லிட்டு அந்த மூன் மேலே, நிலா மேலே ஒரு அன்பு இருக்குது, அந்த லவ் வைக்குது. ஸோ அந்த பறவை எப்படி இருக்கோ அதே போல் தான் நம்ம லவ்வும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ட்ரூ லவ் மேக்கர்ஸ் டூ எக்ஸ்ட்ரீம் திங்ஸ் அப்படிங்க. உண்மையான அன்பு ஒருத்தவங்க மேலே வைக்கிறோன்னா நம்ம எந்த எக்ஸ்ட்ரீம் திங்ஸ் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்கு இந்த பறவையை கொண்டு வராங்களாம். ஏன்னா இந்த பறவை என்ன பண்ணுன்னா, அந்த நிலா மேலே உள்ள அன்புனால காதல்னால என்ன பண்ணுமா, அந்த நெருப்புலாம் மரத்தெல்லாம் எரிச்ச அப்புறம் கடைசியாக மீந்திருக்கும் பார்த்தீங்களா, கறிக்கட்டை நிறையா நெருப்பு அப்படியே புகஞ்சிக்கிட்டே இருக்குமே, அந்த மாதிரி கறிக்கட்டை எடுத்து அந்த பறவைகள் அந்த பேட்ரிஜுங்கிற பறவை என்ன பண்ணுமா, எடுத்து முழுங்குமா. எதுக்காகனா, தன்னுடைய லவ்வை ஷோ பண்ணுறதுக்காக. யாருக்காக? அந்த மூணுக்காக. அந்த மூணுக்கிட்ட போய் தன்னுடைய எக்ஸ்ட்ரீமான திங்ஸ், ரொம்ப கொடுமையான ஒரு விஷயத்த நிரூபிக்குமா, ப்ரூவ் பண்ணுமா மூன்ட்ட. இதோ பார், நான் உன் மேலே இவ்வளோ காதல் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீம் திங்ஸை செஞ்சுக்கணுமா. அதே மாதிரி தான் அந்த உண்மையான நம்ம ஒருத்தவங்க மேலே லவ் வைக்கணும்னா, உண்மையான லவ்வாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, சில எக்ஸ்ட்ரீமான திங்ஸுக்கு நம்ம போகணும், நம்மளை சரண்டர் பண்ணிக்கணும். சில விஷயங்கள் செய்யணும்னா செஞ்சு தான் ஆகணும். எக்ஸ்ட்ரீமான அந்த பறவை எப்படி கடினமான ஒரு விஷயத்த, தனக்கு டேஞ்சரஸ், தான் வயிறு எரியும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சும் அந்த கறிக்கட்டையெல்லாம் எப்படி சாப்பிடுதோ மூணுக்காக, ஒருத்தவங்க மேலே உண்மையாக நம்ம லவ் வைக்கணும்னா அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம், சில எக்ஸ்ட்ரீமான திங்ஸை செய்ய வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த லவ்வுக்காக. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிஷ்ஷு போல் சொல்கிறாங்க. ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க இந்த இடத்துல. பி லைக் த ஃபிஷ் விச் ஏல்ட் ஆஃப் இட்ஸ் லைஃப் வென் செப்பரேட்டட் ஃப்ரம் த sea அப்படிங்கிற. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நாட் லைவ் வித்தவுட் வாட் வி லவ் அப்படிங்கிறாங்க. ஸோ என்னது, இப்போ ஒரு மீன் இருக்குன்னா அந்த மீனுக்கு எது ரொம்ப முக்கியம், நீர் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அந்த நீர் இல்லைன்னா அந்த மீன் செத்துரும். அதே போல் தான் உண்மையான லவ் இருக்கிறவங்க, ஒருத்தவங்க இல்லைனா இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இறந்து போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கணும் ஃபிஷ் போல். உண்மையான லவ்ங்கிறவங்க முழுசாக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும் தண்ணியை. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க இல்லைனா இன்னொருத்தவங்க இருக்க முடியாது. அதுதான் உண்மையான லவ். ஸோ அதனாட்டி லவ்ங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி மீராபாய் சொல்கிறாங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் கடைசியாக பீஸை பற்றி சொன்னாங்க. பீஸ் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன சொன்னாங்கன்னா, பீஸ் இந்த வண்டுகள், தேனீகள் இருக்குல்ல, இந்த தேனீகளுக்கும் ஃப்ளவருக்கும் இடையில் சொல்கிறாங்க கம்பேர் பண்ணி. தேனியும் ஃப்ளவரையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃப்ளவர்னால் பூ இருந்துச்சுன்னா அங்கே என்ன பண்ணணும், தேனீக்கள் வரும் அப்படிங்கிற விஷயம் தெரியும். அந்த ஒரு விஷயத்தை தான் கம்பேர் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆக்சுவலாக சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, வி கெட் ட்ராப்டு இன் வாட் வி லவ் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு தேனி என்ன பண்ணும், ஒரு பூவை பார்த்தோன்னே அது மேலே ஒரு ஆசை வரும். ஓகே, அந்த பூவை பார்த்தோன்னே அது மேலே ஒரு லவ் இருக்கும். அந்த லவ்வுக்காக அந்த பூவை நோக்கி போகும் அந்த வண்டு, அந்த தேனி. அப்படி போகும்போது என்ன ஆகும்னா, அந்த என்ன பண்ணும், அந்த பூக்கள் என்ன பண்ணும், அந்த தேனியை பிடிச்சி ட்ராப் பண்ணிக்கும், அடைச்சி வச்சுக்கும். ஓகே, கேனாட் லீவ். ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஒரு பூவை நோக்கி ஒரு வண்டு போகுது. வண்டு பூ ரெண்டுமே நமக்கு தெரியும். ஒரு வண்டு போய் ஒரு பூ மேலே ஒரு லவ் பண்ணுது. அந்த லவ்வை என்ன பண்ணுன்னா, அந்த லவ்னால் அந்த வண்டு போய் அந்த பூவுக்குள்ளே போகுது. பூவுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தெரியும், பூ வண்டு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாலே உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக அடுத்தது வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற விஷயம் தெரியும். இருந்தாலும் சின்னதாக சாதாரணமான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அந்த வண்டு
என்ன பண்ணுது, அந்த தேனி ஆக்சுவலி தேனி தான், அந்த தேனி வந்து அந்த ஃப்ளவர் மேலே ஒரு ஃப்ளவரை ரொம்ப பிடிச்சி போய் அந்த ஃப்ளவர்கிட்ட போகுது. ஃப்ளவர்கிட்ட போகும்போது அந்த ஃப்ளவர் என்ன பண்ணுது, ஜஸ்ட்டு இந்த தேனியை பிடிச்சி வச்சுக்குதான், ட்ராப் பண்ணி வச்சுக்குதான். அதுதான் பி லைக் த பி entrapped in the closing petals of the lotus. அந்த ஒரு தாமரை பூ இருக்குது, ஏதோ ஒரு பூ இருக்குது, அந்த பூவை போய் இந்த ஃப்ளவர்ஸ் இந்த பீஸ் இருக்குல்ல தேனி, அழகாக தெளிவாக சொன்னால் இந்த தேனீக்கள் பூவை விரும்பி போகுது. அந்த பூவை விரும்பி போகும்போது அந்த பூ என்ன பண்ணுதுன்னா இந்த தேனீக்களை வெளியில் விடாமல் உள்ளே வச்சுக்குதான், ட்ராப் பண்ணிட்டு தான் பிடிச்சி. அதே மாதிரி தான் நம்ம யாரை லவ் பண்ணுறோமோ அந்த லவ்வில் உண்மையான லவ் இருக்கும்போது அந்த லவ்வில் நம்மளும் என்ன பண்ணுவோம், ஸ்டக் ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வி கெட் ட்ராப்டு இன் வாட் வி லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளும் ஒருத்தவங்க லவ் பண்ணுறோன்னா நம்மளை தியாகம் பண்ணிக்கணும் அந்த லவ்வில் போய். உண்மையிலே என்ன சொல்லலாம், எப்படி அந்த தேனி போய் ஸ்டக் ஆகுதோ அந்த பெடல்ஸ்குள்ளே உட்காந்து மாட்டிக்குதோ, அதே அழகை அந்த லவ் பண்ணுறதுனால அந்த ஃப்ளவர்ஸ்குள்ளே போய் உட்காந்து மாட்டிக்குதோ, அதே போல் நம்மளும் லவ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சில விஷயங்களை தியாகம் பண்ணிக்கிட்டு சரண்டர் பண்ணிக்கிட்டு நம்மளும் ஸ்டக் ஆகிடுவோம் அந்த இடத்துல. அந்த லவ்வில் யாரை லவ் பண்ணுறோமோ, உண்மையான லவ் பண்ணுறோமோ அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டக் ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாக லவ் பண்ணுறவங்கள்ட்ட ஸ்டக் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே முடிக்கிறாங்க. அடுத்து லாஸ்ட்டாக என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல மீரா லார்ட் இஸ் த கோட்லி கிரித்ரா ஷீ சேஸ் ஆஃபர் யுவர் மைண்ட் டு தோஸ் லோட்டஸ் ஃபீட் அப்படிங்காங்க. ஸோ முழுசாக கடைசியாக என்ன ஸ்டாண்ட்ஸ் அந்த 3 லைனில் என்ன சொல்ல வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா, மீரா லார்ட் இஸ் த கோட்லி கிரித்ரா ஷீ சேஸ் ஆஃபர் யுவர் மைண்ட் டு தோஸ் லோட்டஸ் ஃபீட்டு. முழுசாக கடவுளுக்கு உங்களை அர்ப்பணிச்சிருங்க. எல்லா மக்களையும் சொல்கிறாங்க, முழுசாக உங்கள் லவ்வை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடவுள்கிட்ட போய் அவருடைய பாதத்தில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அர்ப்பணிச்சிருங்க. உங்களை நீங்கள் உங்களை லவ்னா அர்த்தம், உங்களை ஈகோ எல்லா விஷயத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரண்டர் ஆகிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் லவ்வை கடவுள்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க மீராபாய். ஸோ இதுதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.